இந்த டியூட்டிஸ் ஆஃப் த கன்சியூமர், ஒரு கன்சியூமரோட டியூட்டிஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு கன்சியூமராக நமக்கு என்னென்னலாம் கடமைகள் இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3 பையிங். ஃபர்ஸ்ட் என்னன்னா பையிங் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸ். நம்ம என்ன பண்ணணும், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். அது எப்படி வாங்கணும், ரீசனபிளான ப்ரைஸ், நியாயமான விலையில வாங்கணும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் பையிங். ரெண்டாவது பையிங் என்னன்னா பையிங் ஃப்ரம் ரெப்யூட்டட் ஷாப், நல்ல கடையிலேருந்து வாங்கணும். இப்போ பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும், அது சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும், யூஸ் ஆகாது. திரும்ப போனாலும் அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல பிராண்டடான கடையில் வாங்கணும் அப்படின்னா திரும்ப நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், அதாவது நந்துச்சுனாலும். நெக்ஸ்ட் வந்து பையிங் த ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட். இப்போ முன்னாடி கடை நல்ல கடைன்னு சொன்னோம். இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராடக்டா இருக்கணும். ஒரு பிராண்டடான ஒரு நல்ல ப்ராடக்ட்னா ரொம்ப நாளைக்கு வந்து அது ஒரு லைஃப் வரும். இல்லை அப்படின்னா வந்து அது வந்து சேஃபான ஒரு ப்ராடக்டா இருக்காது நம்ம கிட்ட. இப்போ 3 பையிங் பார்த்தோமோ, அடுத்து 2 என்ஷூரிங். ஃபர்ஸ்ட் என்ஷூரிங் என்னன்னா என்ஷூர் நான் செக் பண்ணிக்கிறது, சரியா, சரி பார்த்துக்கிறது. நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அதோட வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும், சரியா. ரெண்டாவது என்ஷூரிங் என்னன்னா ரிசிப்ட் ஆஃப் த கேஷ் பில். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எந்த பொருள் வாங்கணும் பில்லு வாங்கணும். ஏன், அந்த பொருள் வாங்கியிருக்கோங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்னது, அந்த பில்லு தான், சரியா. சப்போஸ் நாளைக்கு அந்த பொருளால நமக்கு டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், போய் கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ 3 பையிங்க, 2 என்ஷூரிங். 3 பையிங் என்னது, பையிங் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் பிரைஸ், பையிங் ஃப்ரம் ரெப்யூட்டட் ஷாப்ஸ், பையிங் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட்ஸ். 2 என்ஷூரிங். என்ன நம்ம சரி பார்த்துக்கணும், என்ஷூரிங் த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், ensuring the receipt of the cash bill, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரீடிங் த லேபிள் கேர்ஃபுல்லி. எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை பற்றின விவரங்கள் அந்த பொருள் மேலே போட்டிருக்காங்களா. சரி, பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ எத்தனையோ விளம்பரங்கள் பண்ணுவாங்க, அதை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மேனுஃபேக்சரர். ஒரு மேனுஃபேக்சரர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இங்கே எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணீங்க என்ன பார்த்தோம், பை இந்த குவாலிட்டி ப்ராடக்ட் அட் ரீசனபிள் ப்ரைஸா, அதே தான் இங்கேயும் இருக்கு. A consumer must pay the price of the goods according to the terms and condition of the sales contract. எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கான விலையை வந்து கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்கணும். கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேம் தான். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்தோம் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மேனுஃபேக்சரர். அதே தான் இங்கே the consumer has to follow and observe the instructions while using the product. ஒரு பொருள் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத படிச்சு பார்த்துட்டு வாங்கணும். அடுத்தது இங்க என்ன பார்த்தோம், எந்த பொருளாக இருந்தாலும் பில்லு வாங்கணும்னு பார்த்தோமா, சேம் அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. The consumer must get the receipt or proof of the goods purchased from the seller. நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் ரெசிப்ட் வாங்கணும், அதுதான் வந்து நம்ம வாங்கினதுக்கான ப்ரூஃப். ஸோ 3 பாயிண்ட் என்ன ஆச்சு, அங்கே படிச்சது தான் திரும்ப நமக்கு எங்கேயோ வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, கன்சூமர் மஸ்ட் நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். எந்த பொருளாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டா இருக்கும். இது என்னது, இங்க பார்த்தா இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட் தான் திரும்ப இங்க வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின் படிச்சாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே வந்து நம்ம இங்கேயும் வந்து எழுதிக்கலாம். இதை தவிர வேற என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம கரெக்டான டைம்ல போய் டெலிவரி எடுக்கணும். சப்போஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ சரியா. ஸோ இந்த 7 பாயிண்ட்லேருந்து நீங்க எதனாவது ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா போதும், சரியா. ஸோ அட் அ டைம்ல இப்போ நம்ம டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ